சாய்ராம், ஓம் சாய்ராம். நம்ம இப்போ வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம் சாய்ராம். என்னென்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சாய்பாபா வந்து பக்தர்கள் கொடை சூழ அப்படியே மெதுவாக நடந்து வருவாங்க. துவாரகாமாயிலேருந்து அப்படியே மெதுவாக நடந்து வருவாங்க. இங்கே எந்த கடையுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படியே மெதுவாக நடந்து வருவாங்க. வந்து இந்த இடத்துல பாலாஜி பிலாஜி கௌரவ் அப்படின்றவங்களோட வீட்டுக்கிட்ட வந்து நிற்பாங்க. இந்த இடத்துல நின்று பாபா வந்து பார்ப்பாங்க. இங்கேருந்து பார்த்தா அவருக்கு வந்து லெண்டிபாக் பார்க்கலாம், குருஸ்தான் பார்க்கலாம். அப்புறம் இங்கேருந்து பார்த்தாங்கன்னா சமாதி மந்திர் கட்டட வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அதையும் அவர் இங்கேருந்தே நோட் பண்ணுவார். இந்த மாதிரி தான் வந்து நின்னாங்க நிமோன்கர், பூட்டி, அப்புறம் பாகோஜி ஷிண்டே. இவங்கெல்லாம் கொடை சூழ பாபா வந்து இந்த பாலாஜி பிலாஜி கௌரவ வீட்டுக்கிட்ட தான் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. இங்கேருந்து தான் பாபா அவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாபா நிற்கும் போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து பாபாட்ட பெர்மிஷன் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்துட்டாரு. ஆனால் பாபா வந்து அதில் தெரியவே இல்லையா. மற்றவங்கெல்லாம் அதில் தெரிவாங்க, ஆனால் பாபா மட்டும் தெரிய மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பாபா கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பாபா நின்னாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் தான் சாய்ராம். இது பாபாவோட பாதம் பாருங்க எப்படி வச்சுட்டு இருக்காங்க. அந்த பாதத்தை அவங்க இங்கே வந்து நின்னாங்கன்றதுக்கு அடையாளமாக இங்கே ஒரு பாதம் வச்சிருக்காங்க பாருங்க சாய்ராம். இது ஸ்டேட் பேங்க் ரோடு இல்லை, ஸ்टेट बैंक रोड।